கடவுளின் பேச்சு. பேச்சு என்பது கடவுள் நமக்கு கொடுத்த ஒரு மாபெரும் கொடை. அந்த கொடையை அவர் ஏன் கொடுத்தார் தெரியுமா? படைக்கும் பொழுதே கடவுள் தனது வார்த்தையின் வழியாகத்தான் ஒவ்வொன்றையும் படைத்தார். அதிலும் குறிப்பாக மனிதர்களாகி நம்மை படைக்கும் பொழுது தனது சொந்த சாயலாக படைத்தார் அல்லவா? அதனால்தான் நமக்கு பேச்சு வந்துள்ளது என்பது தெளிவாகின்றது. மற்ற மிருகங்களை எல்லாம் பாருங்களேன், அவைகளுக்கு பேச்சு இல்லை, செய்கைகள் வழியாகவும் ஓசைகள் வழியாகவும் பேசுவார்கள். ஆனால் கடவுளது சாயலாக நாம் படைக்கப்பட்டதால் நமக்கு பேச்சு வந்துள்ளது. அப்படி என்றால் கடவுள் நம்மிடம் தொடர்ந்து வார்த்தை வாயிலாக பேசிக்கொண்டே இருக்கிறார் என்பது நமக்கு தெளிவாகிறது அல்லவா? அதைத்தான் இன்றைய முதல் வாசகத்தில் எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகமானது நமக்கு கூறுகின்றது. முற்காலத்தில் பல வகைகளில் பேசிய கடவுள் நாம் வாழும் இந்த இறுதி நாட்களில் தனது சொந்த மகன் வழியாகவே பேசியுள்ளார் என்று நமக்கு குறிப்பிட்டு சொல்லுகின்றார். அன்பார்ந்தவர்களே, நாம் என்னதான் ஒருவரிடம் பேசிக்கொண்டே இருந்தாலும் முகம் பார்த்து பேசுவதற்கும் வெறுமனே பேச்சை கேட்பதற்கும் வித்தியாசம் இருக்கின்றது. முகம் பார்த்து ஒருவரது பேச்சை கேட்டுக்கொண்டிருந்தால் இன்னும் அதிக நேரம் கேட்போம். வெறுமனே பேச்சை மட்டும் கேட்டுக்கொண்டிருந்தால் நிச்சயமாக நமது கவனம் சிதறி போகும். இதை உணர்ந்து பார்த்தவராகத்தான் கடவுள் என்ன செய்கின்றார்? நாம் வாழக்கூடிய இந்த இறுதி நாட்களில் தனது சொந்த மகனை இந்த உலகத்திற்கு அனுப்பி, அதாவது இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்திற்கு அனுப்பி அவரை முகமுகமாக பார்த்து பேசுங்கள் என்று சொல்லி அனுப்பி வைத்திருக்கின்றார். அவர் பேசிய வார்த்தைகள் தான் நற்செய்தியாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. ஆக கடவுள் வார்த்தையால் மட்டும் பேசவில்லை, தனது சொந்த மகனின் உருவத்தின் வழியாகவும் பேசியிருக்கின்றார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இதை உணர்ந்து பார்த்தவர்களாய் நாம் செய்ய வேண்டியது என்ன? கடவுள் பேசிய வார்த்தைகளை பைபிளிலிருந்து எடுத்து படிப்போம். அதே போல இயேசு கிறிஸ்துவின் உருவத்தையும் நாம் பார்க்க வேண்டும் என்று கேட்டால் எங்கு வர வேண்டும்? ஆலயத்திற்கு வந்து அங்கு அடையாள முறையில் இருக்கக்கூடிய நற்கருணைநாதரை தரிசித்து அவரை வாங்கி உண்ணும் பொழுது நிச்சயமாக கடவுளது பேச்சை நாம் கேட்கின்றோம் என்பது பொருளாகின்றது.